ஒருவேளை அவருக்கு மனசு ஏதாவது பாதிச்சிருக்குமோ? ஏய் என்னடி என் பிள்ளை பைத்தியங்கிறியா? இப்ப மட்டும் இவர் பெரிய மரியாதை இருக்கும்ல. ஊருக்குள்ள போற வரையெல்லாம் சார் வணக்கம் சார்ட்டு தான் போவாங்க. ஏங்க என் பையனை இவதான் என்னமோ பண்ணிட்டா. இவளாலதான் இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? பையனை என்னடி பண்ண? உன் பக்கம் வரணும்னு ஏதாவது வசி வச்சிட்டியா? இந்தக்காரன்னா போட்டு இழுக்கிறான்னா இடையில போற வரவெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. யாருங்க? நீதான்டா. என்னோட வீட்டுக்கு போகணும், வெளியே விடுங்க அம்மா. ஏறு சிரிச்சா கூட எரிச்சல் ஏத்துறாங்க நிறைய பேரு. நீயே இரிட்டேட் பண்ற. ஏண்டா என்னடா அவன் நெஜ குழந்தை மாதிரியே கை கால்லாம் உதறிட்டு அழுதுட்டு இருக்கான். எங்க பைத்தியக்காரங்க எப்படி மாலையோட விட்டு வச்சிருக்காங்க. எங்க சந்தோஷப்படுங்க பொட்டெல்லாம் வச்சிருக்காங்க, நின்னுட்டு இருக்கீங்க. ரோகிணி என்னடி பண்ண என் பையனை? நான் ஒண்ணும் பண்ணல ஆண்டி. இவன் தான் சார் பண்ணது, நான் பண்ணவே இல்லை சார். என்ன பண்ணாது இவனை மட்டும் பண்ணி விடுங்க. நான் பாட்டுக்கு போயிருப்பேன்ல. அழுக நின்னுடுச்சு. மேடம் இது ஆக்ஷன். அங்க பாரு வைத்த வலின்னு சொல்லி இருமுறான், வாயை பொளக்குறான் பாரு. இங்க என்னங்க நீங்க வாங்க இந்த பக்கம். வெட்டலாம் ஒரு ஜாலியா இருக்கு. என்ன ஜாலியா இருக்கு? டென்ஷனா மட்டும் வெட்டிட்டு இருக்கீங்க. டாக்டர் தான் குழந்தை மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணி அத மாதிரியே நடந்துக்கிட்டா உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லிருக்காரு. அறிவுன்னு உனக்கு இல்ல, சுய அறிவுன்னு உனக்கு இல்ல. அந்த அறிவு யோசி. முட்டாப்பே மாதிரி இருக்கதா முட்டாப்பே. சரி முட்டாப்பே. டேய் அவர் அப்படிலாம் இல்ல. அடடே குழந்தை பேச ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ண?